இருக்கு. ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. மக்களே, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஷார்ஜாவுக்கு கிளம்புறோம். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12:45 ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே யார் இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கவேல் இருக்கார், தெரியும்னு நினைக்கிறேன். இப்படியே கிளம்புறோம். போயிட்டு இன்னும் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு ரைட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டு துபாய் ஏர்போர்ட்டு. அது அப்படி செம க்ளீனாக இருக்கும். இது வந்து இதில் பார்த்தோன்னு வச்சுக்க 4K உனக்கு வரும். சின்னதாக ஸ்க்ரீன் இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஏதாவது கதை சொல்லிட்டு என்ன கதை ஏதாவது சொல்லு. ஸ்கூல் டீச்சராக கதை சொல்கிறது சொல்லு, உனக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லு. இப்போ போகிறோம். ஆனால் இது செம்மையாக இருக்குண்ணா இந்த ஸ்க்ரீனு. ஸ்க்ரீன் அது சின்னதாக தெரியும். நம்ம அதை வந்து இப்போ வந்து அப்படியே தேட்டரில் போட்டு போனோம்னா இது தேட்டர்லேயே இந்த இதை தேட்டர்லேயே ஓட்டலாம். எடுத்து இந்த வீடியோ எடுத்து தேட்டரில் போட்டோம்னு வச்சுக்க அப்படியே ஃபுல் வியூ தெரியும். வைடு கேமராவில் அந்த அளவுக்கு பக்காவா. இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்களா இது? இல்லை ஆல்ரெடி? ஆமாம், இப்போ தான் ஒரு 2 days அன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணேன். அங்கே ஒரு பசங்க கூட போனேன், அப்போ யூஸ் பண்ணேன். அதோட இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். நைட்டு ரோடெல்லாம் கொஞ்சம் துபாய் ரோடெல்லாம். துபாய் ஏர்போர்ட்டா சார்ஜா ஏர்போர்ட்டா? துபாய் ஏர்போர்ட். சார்ஜா என்ன அவரு? அது நீங்களும் சார்ஜா தான் சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கடுத்து ராசல்கமா ஏர்போர்ட்டில் ஒரு ஆள் வருது, அவங்கள பிக்கப் பண்ணுவோம். அது அதாவது இதுதான் கேமரா, மேலே இருக்கிறது தான் கேமரா. நாளைக்கு வந்து 12 மணிக்கு. இதே இதில் ட்ராக்கிங் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்க. இப்போ நீ செல்ஃபி, அதாவது ஃப்ரண்ட் கேமரா மாத்திரம்னு வச்சுக்க, இப்போ வாக் பண்ணிட்டே எடுத்துக்கிட்டே போகலாம். உன் ஃபேஸை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு மாற்றலாம், ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டுமே அப்போ இதாகும். இப்பயும் யாராவது முன்னாடி போகிறாங்கன்னா அவங்க ஃபேஸை ட்ராக் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம அப்படி இப்படி திருப்பணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும். ட்ராக் பண்ணணும்னா அது பட்டுக்கு ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபேஸை மட்டும் ட்ராக் பண்ணோம். நேஷ்னல் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோ. அங்கே இது இருக்குல்ல, அம்பர்லா பீச்சுக்கிட்ட இது ஃபங்க்ஷன் போல். என்னைக்கா? நாளைக்கு இல்லை நாளைக்கு கரெக்டாக நேஷ்னல் டே அன்னைக்கு. தூங்கிட்டு இருந்தேன் நான். சரி இல்லை, இப்போ தூங்கலை. நான் ஒரு 9 மணி கரெக்டாக 11 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். கிரிக்கெட் விளையாட போயிருந்தோம் இங்கே பேஷன் பின்னாடி. தூங்கவே இல்லைண்ணா. ஒர்க்கா இன்னைக்கு? எனக்கு இன்னைக்கு ஒர்க்கு தான். வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் பிரதர் ஒருத்தவன், எங்கள் சொந்த ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்திருந்தாப்புல. அப்புறம் அவரை கூப்பிட்டு இப்படி சுஜரா வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே போனோமா. மணி 11 ஆச்சு. சரின்ட்டு போய் ஒரு குளியில் போட்டு இப்போ போய் குளித்தேன். குளிச்சதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குளியில் போட்டு அப்படியே கிளம்பி எனக்கு இன்னைக்கு யூஸ்வலாக வந்து வீக் ஆஃப். இன்னைக்கு என்ன கிளம்பி? எனக்கு சண்டே இல்லை. ஆனால் என் கம்பெனி வீணாக போனானுங்க, என்ன பண்ணிட்டானுங்க, ஓவர் டைம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டானுங்க. அப்புறம் ஓவர் டைம் போயிட்டு ஒரு 12 மணி போல் வந்தோம். 12 மணிக்கு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் விளையாட போனேன் பேஷன் முன்னாடி. விளையாண்டுட்டு அப்புறம் வந்து படுத்துட்டு ஒரு 6 மணிக்கெலாம். நீங்கள் மத்தியானமே மத்தியம் வரைக்கும் லீவ் வருது. எனக்கு இந்த மாதிரி நிறையா வந்திருக்குண்ணா. ஆஃப் பண்ணிடலாமா இல்லை எடுக்கட்டுமா? லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இது ரம்ஜானுக்கு ஒரு டைம் அதே மாதிரி தான். இது ஃப்ரண்ட்டில் போகிற லென்ஸா? ஃபோக்கஸ் லென்ஸு. இன்னும் கொஞ்சம் ப்ராடாக காட்ட முடியும். அதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதானே நல்லா தானே இருக்கு.
ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நமக்கு சின்ன ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால ட்ராக் ஆகுது. 1 2 3 4 5 6 இது எமர்ஜென்சி ட்ராக் இல்லை, இது ட்ரெயிலாக போட்டுருப்பாங்க. 3 ரோடு வந்து இதுவே 3 ரோடு. இந்த ரோடு வந்து ட்ரெயிலர் ரோடு தான். பட் நம்மளும் போகலாம். 3 ரோடு வந்து ஸ்பீட் ட்ராக். 1 டன் இந்த ரோடு ஃபுல்லாகவே உனக்கு 1 டன். இது டைரக்டா அபுதாபி வரைக்கும் தானே போகுது? ஆமாம், நேராக போனோன்னா அபுதாபி. இந்த மாதிரி இந்த போர்டில் இருக்குல்ல, DXV போட்டுருக்குல்ல, இதான் வந்து ஏர்போர்ட் சொல்கிற மாதிரி அதை வச்சே போயிடலாம். அந்த போர்டை வச்சே நம்ம வந்து மேப் பார்த்து டிஎக்ஸ்பிலாம் போட்டிருக்கோம். அதை வச்சு அப்படியே போயிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன். டெர்மினல் 2 டெர்மினல் 3லாம் வந்திருக்கேன். இங்கேருந்து வந்து ஒரு 100 ஸ்பீட் தான் இருக்கிற மாதிரி. கண்டினியூ 150. இது வெடிக்குது, என்ன வெடிக்குதுன்னு தெரியல. அவன் வண்டி தான். அவன் தான் வெடிக்குது. செகண்ட் எக்ஸிட்னா லெஃப்டா? செகண்ட்னா ரவுண்ட் அபவுட்ல ஸ்ட்ரைட், அதாவது ரைட்டா வரும். எத்தனை எக்ஸிட் இருக்கோ இப்போ ரவுண்ட் அபவுட்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிட் அப்போ ரைட்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ரைட் வரும், செகண்ட் எக்ஸிட் ஸ்ட்ரைட், தேர்ட் எக்ஸிட் வந்து லெஃப்ட் வரும். லெஃப்ட். ஓகே. இப்போ யூ டர்னுக்கு ஃபோர்த் எக்ஸிட்டா? இப்போ இதில் எக்ஸிட் இருந்ததுன்னா செகண்ட் எக்ஸிட், இதில் வந்து இப்போ இருக்கு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிட் தான் வரும். இதில் ரைட்டு வந்து இது இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட்டு, நம்ம போகிறது வந்து இது வந்து செகண்ட் எக்ஸிட். அப்புறம் ரெண்டாவது இந்த இதில் மேப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த D89 இதெல்லாம் இருக்குல்ல ரோடு, இது வந்து அங்கே போர்டுலேயும் உனக்கு மென்ஷன் ஆகிருக்கும் D89 அந்த ரோடு. இந்த ரோடோட அந்த கொஞ்சம் போய் அந்த திருமணம்லாம் வச்சுக்க, போயிட்டு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரோடு. அந்த ரோடு சூப்பராக இருக்கும். அதோட அந்த ரோடு நல்லாயிருக்கும். அப்புறம் அது துபாய் ஆல்மோஸ்ட் என்ட்ரான மாதிரி இருக்கும். என்ட்ரான மாதிரி. புர்ஜ் கலிஃபா ஒரு நாள் போனதே இல்லை. நான் வெளியில் கூட போனதில்லை. இல்லை, அதாவது பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்தல நீங்கள், அப்போ தான் உள்ளே கூப்பிட்டு போனீங்க ஏதாவது பேங்க்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஆமாம், வந்து நான் என்னை ஷார்ஜாவில் பிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து துபாய் உள்ளே போயிட்டோம். அப்போ தான் காமிச்சிங்க, அதான் பாடுறா புர்ஜ் கலிஃபா தெரியுது பாடுறா அப்படின்னு சொல்லி காமிச்சிங்க. தூரமாக, அதாவது பக்கத்தில் போகல, ஃப்ரண்ட்லலாம் போகல, வண்டியிலே போகும்போது அப்படியே.
போட்டது அந்த ட்ராக்கை எழுதணும். லெஃப்ட் போகிறதுக்கு இந்த 3 ட்ராக்கில் நம்ம ஏதாவது எடுத்தோம். அந்த ட்ராக் போயிட்டு லெஃப்ட் வரோம். அதாவது இங்கே ரவுண்டு போட்டு இல்லை, அதனால இந்த போடுங்க எல்லா இடத்துலையுமே உனக்கு பிரித்து விட்ருவாங்க செப்பரேட்டாக. லெஃப்ட்டுனா நீ வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, இது ஓவர்டேக் பண்ணக்கூடாதா எனக்கு சிக்ஸாக்டாக. ஆமாம், இது வந்து உனக்கு வந்து கரெக்டாக அவன் ட்ராக்லேயே போகணும். அதே ட்ராக்லேயே நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது அதுக்கு அடுத்த ட்ராக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. லெஃப்டில் ரைட்டில் அங்கேயே பிரிச்சிட்டானுங்களா, அந்த 3 ட்ராக் இங்கே இருக்கும். துபாய் சைட்லலாம் இது ஒரு பிரச்சனை இல்லை, நைட் ஷிஃப்ட் நிறையா இருக்கும். இந்த ஐரைஸ்லாம் வந்து ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் தான். அவரே ராஜா அண்ணனே வந்து ரொம்ப தொல்லையா இருக்கடா தம்பி, அங்கே நல்லா ராஜா மாதிரி இருந்தால் 1 மணிக்கு வந்துடுவோம், படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்போ வச்சு நைட்டு ஒரு வாரம் பகல் வச்சு அடிக்கிறானா அப்படின்றாரு. அப்புறம் சரிடா தம்பி நான் கூப்பிட்றேன்டா காங்கட் வண்டி வந்துட்டு இருக்கடா அப்படின்னாரு. நைட்டு பார்க்குறது நான் ஒரு தடவை பார்த்தேன். எப்போனா 2008 நினைக்கிறேன். உங்கள் கம்பெனிலையா? இங்கே இல்லை, சென்னையில். நம்ம இந்தியாவினாலே ஆல்மோஸ்ட் நைட் ஒர்க் அதிகமாக இருக்குண்ணா. அப்போ வந்து எனக்கு இதே மாதிரி தான் காங்கிரீட் வரும் நைட்டில். டே டைமில் வந்து ஒரு ஃபோர்மேன் ஒருத்தர் இருப்பான். அவன் போயிட்டு வந்து அந்த இதெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருவான். அந்த ஒரு மோல்டு ஒன்று டெட்ராபெட் மோல்டு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவள் தான் சும்மா காசு பண்ண வேண்டியதா அது. ஆமாம், போட்டு ஃபிட் பண்ணி வச்சுருவான் 5 மோல்டு 6 மோல்டுன்னு. நான் போயிட்டு நைட்டு ஒரு 6 மணிக்கு போனோம் அப்படின்னா போயிட்டு எத்தனை மோல்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து எம்டி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவேன். 10 மணிக்கு மேலே தான் வண்டி வரும் சென்னைக்குள்ள. அதாவது உங்கள் ரெடிமிக்ஸ் பிளான்ட்டு உங்களுக்கு இருக்கா இல்லை நீங்கள் வெளியிலேருந்து எடுப்பீங்க? வெளியிலேருந்து வர்றது வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு வர்றது அலோடு. ஓ, அதாவது டிராஃபிக்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் வருவான். 10 மணிக்கு வருவான். 10 மணிக்கு வரும்போது அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் போட்டு முடிக்கிறதுக்கு 3 மணி 4 மணி ஆகிடும். ஆல்மோஸ்ட் நைட் ஷிஃப்ட்ல. இந்த பம்பு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்ல, இந்த பம்புனா பிரச்சனையே இல்லை, ட்ரக்லேயே போடணும். அது வந்து அந்த இது மேனுவலாக நம்ம அடிப்போம் தெரியுமா? அதாவது டைரெக்டாக வண்டியிலேருந்து டெட்ராபெட் உள்ள கொட்டுற மாதிரியா? வண்டியிலேருந்து அந்த பம்பே ஒன்று இருக்கும். இந்த ஓகே 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 சும்மா நம்மளே இப்படி போட்டு அடிக்கிறது, அதில் வந்து பம்பு வேறு சைஸ் இப்படி போவோம். அது அந்த பம்புனா தான் சில டைம் வரும், சில டைம் ஸ்டக் ஆகிடும். போட்டு அடிப்பானுங்க, சுத்தியால போட்டு தட்டிட்டு இருப்பாங்க. அந்த பைப்பை தட்டினதுன்னா அப்படியே மெதுவாக வரும். ரொம்ப கஷ்டம். திடீர்னு வரும், திடீர்னு பிரிச்சுட்டு கிடப்போம். அந்த பைப்பை லாக் ஆகிடும். டெட்ராபெட் எதுக்கு? அது நிறைய கடலில் தானே யூஸ் பண்ணுவானுங்க. ஹார்பர் உள்ள போட்டோம். நான் கேரளாவில் அந்த ஒர்க்கு தான் ஒரு 2 months பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து ஸ்டோன் பீச்சிங். இந்த அலைலாம் ரொம்ப அதிகமாக வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டு உள்ளலாம் போகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. கடல் உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் கல் கொட்டிட்டு அந்த டெட்ராபெட் இருக்குல்ல, அந்த கல் மேலே அந்த டெட்ராபெட்டை வைக்கணும். அது மாதிரி கரெக்டாக வந்து 1 கிலோமீட்டருக்கு ஒன்று கடல் உள்ளே போயிட்டே இருக்கும். அது நல்லா தான் இருந்தது. அதில் நிறைய ஒரு சர்வே ஒர்க்கெலாம் இருக்கும். அதேதான் முன்னாடியே கல்லை அவங்க கொட்டி வச்சுட்டாங்க. இது மட்டும் போயிட்டு மட்டும் வச்சு நைட்டு மட்டும் தான் போவீங்களா? நைட்டு மட்டும் போவாங்கல்ல. அதில் என்னாச்சு, நைட்டு மட்டும் தான் சாப்பாடு. ஓ, நைட் டியூட்டி போனால் சாப்பாடு? இல்லை, போய் சாப்பிட்றதே அப்படி தான். டே ஃபுல்லாக தூங்குவீங்களா? டே ஃபுல்லாக காலையில் மத்தியானம் நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக தூக்கம். நைட்டு அது போகும்போது அங்கே உடம்பு வீடாக போயிடுவேன். அதே தான் 8 மணிக்கு போய் சாப்பிட்டு சைட்டுக்கு போகிறது. வெறும் நைட் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு டூட்டிக்கு போகிறது. அங்கே போய்ட்டு அப்படியே டீக்கு காஃபி இது அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இதில் எங்கள் கூட ஒரு
ஆர்வம் ஒருவர் ஆ அவர் வந்து வீட்டிலேருந்து டீ எடுத்துட்டு வர ஓகே 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 நைட்டு டீயை சாப்பிட்டுட்டு நைட் டியூட்டி நல்லா இருக்கும்டா, நல்லா இருக்கும், ஒரு நல்ல வைப்பா இருக்கும் அது. நல்லா இருக்கும். பட் ஆனா உடம்பு பிரச்சனை. ஆமா, தூக்கம் போனாலே உடம்பு போயிடும். அதேதான் இப்போ ராஜாவுக்கு ஓகே தான். ஒர்க் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். கிளைமேட்டு நைட்டு அந்த இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா தூக்கம் போகும், சாப்பாடு அது பிரச்சனை. நேஷனல் டேக்கான வைபே தெரியலடா ஒன்றும். இல்லை அதுதான் கவர்மெண்ட் இதில் வந்து அங்கே நடந்துட்டு எங்கேயாவது இதுக்கு போனால் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு புரிஜ் கலீஃபா ராசல் மேபி நாளைக்கு இருக்கும். நாளைக்கு நாளன்னைக்கு அஜிமான் இந்த மாதிரி ஏரியாவில் எங்கேயாவது பப்ளிக். அஜ்மான் பெரிய சிட்டி அது இருக்கிறதுலே சின்ன சிட்டி அஜ்மான் தான் யூஏஇலே. இல்லை இது உமன் கோயில் தான் சின்னன்னு சொல்லிட்டு கொஸ்டினே இருக்குது தெரியுமா? ஒரு கொஸ்டின் யூஏஇலே எது ரொம்ப சின்னதுன்னு சிட்டி பார்த்தோன்னா அஜ்மான் அப்படின்னு போடுவோம். அதாவது எப்படி ஏரியா வைஸ் ஓகே ஓகே. ஒரு வண்டி எடுத்துட்டு எனக்கு வந்து 10:30 ஃப்ளைட்டா? 10:30 ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். 10:30 உங்களுக்கு ஆள எனக்கு நான் கிளம்புறதே மணி 8 மணிக்கு. சரி எப்படியோ 1 மணி நேரத்தில் 9 மணிக்கு போயிடலாம், 11 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி வரேன். இந்த மாதிரி இந்த ரோட்டில் டிராஃபிக் ஆயிடுச்சு. இந்த ரோட்லையா? ஆமாம், இந்த ரோடா இதுக்கு அந்தாண்ட ரோடான்னு தெரியும். செம்ம டிராஃபிக். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இன்னொரு 1 ஹவரில் 1.5 ஹவரில் ஃப்ளைட் இருக்குது. சரி இன்னொரு 1.5 இருக்குது, போயிடலாம் அப்படின்னு. அது ஃப்ளைட் எடுக்கிற வரைக்குமே போர்டிங் போயிட்டு தான் இருக்கும். துபாய் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்கிறாங்க. ஏன்னா அது நிறையா வாக்கிங் இருக்கும். அப்புறம் அந்த ட்ரெயினில் ஏற்றி விடுவாங்க. போயிட்டு ஒரு ட்ரெயினில் ஏறி இறங்கி திரும்ப அங்கேருந்து வாக் பண்ணு, அப்புறம் ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டு இந்த மாதிரி. இப்போ இங்கே தான் இறங்குறேன் ஃப்ளைட்டு. இதுதான் அந்த இறங்குற இடம். இதுதான் அந்த இறங்குறது அந்த லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் ஒரு டைம் வந்தப்போ கரெக்டாக ஒரு டைம் வந்தேன். காருக்கு மேலேயே போயிட்டு இருந்தது. இறங்கும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க சான்ஸ். அப்புறம் வந்து எப்படி தான் போனீங்களா போலியா? இப்போ வந்து மேலே இருக்கிற இதில் பக்கத்தில் டெர்மினல் 1, 3 அது ரைட் காட்டுறேன். டெர்மினல் 2 அது. டெர்மினல் 1 இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணும்ல? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். சென்டர் பாயிண்ட். லேட் ஆகும். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்லுவானுங்க. அதுதானே அது அன்றைக்கி டிராஃபிக் ஆகி போய் எனக்கு டைம் எவ்வளோ இருந்ததுமா? 45 நிமிஷம் தான் இருந்தது. உள்ளே போயிட்டு ஏர் இண்டியா ஃப்ளைட்டு போனதும் 45 மினிட்ஸ் தான் இருக்குது. உள்ளே போய் கொடுக்குறேன். ஒரு ஆள் வெளியில் நிற்கிற ஆள், அவர் என்ன சொல்லுவார், அவ்வளோதாங்க உங்கள் இதெல்லாம் முடிச்சுங்க, இதெல்லாம் நிறைய போர்டிங் முடிச்சு இனிமேல் வந்து உங்களுக்கு நீங்கள் போக முடியாது அப்படின்னா. ஐயோ என்ன நான் எல்லாம் கவுண்டரில் உட்காந்துருக்கேன். அப்புறம் அவங்கள்ட்ட போய் ஏங்க அர்ஜென்ட்டுக்கு போடுங்க அப்படி
கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேட்க, அப்புறம் அங்கே இன்னொருத்தர் உட்காந்து அவர்கிட்ட சார் என்ன இவர் அனுப்பலாமா என்ன உடனே எனக்கு கூப்பிட்டாரு. சரி ஓகே உங்கள்கிட்ட என்ன இருக்குது லக்கேஜ், ஓகே இதை போட்டுருவோம். நீங்கள் வந்து எங்கேயுமே நிற்காம வேகமாக போனீங்கன்னா உங்களை வந்து அந்த போர்டிங் பாஸ் வழிமா உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சு. ஓகேங்க நான் அப்படியே வேகமாக நடந்தே போகிறேன், எப்படியாவது ஓடுறேன், இல்லைன்னா நடக்கலை எல்லாம் ஓடி போயாது அதாவது பிடிச்சி இதை பிடிச்சி போயிடுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே அந்த டைம் உடனே எனக்கு கொடுத்ததும் நான் வேகமாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி வேலை நம்ம நிற்கக்கூடாது, எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாக் பண்ணி போகிறேன். உள்ளே போனால் அந்த இது செக்கிங் போயிட்டு கொஞ்சம் நான் தான் நேற்று கடைசி லாஸ்ட்டு 2 பேர் அலௌன்ஸ் பண்ணுவானுங்களே, அந்த 3 பேருக்காக பஸ்ஸை கடைசியாக ஒரு பஸ் வந்து அதான் கடைசி பஸ்ஸு, அதை விட்டாச்சு அப்படின்னா இது கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு பஸ் அனுப்பிச்சி விட்டானுங்க. அப்புறம் நான் போனது வந்து கடைசி பஸ்ஸு போகிறோம். எல்லோரும் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த 4 பேர் வரதுக்காக வெயிட் பண்ணுறோம். உங்களுக்கு அப்புறம் 4 பேர் வந்தாருங்களா? அந்த 4 பேருக்காக நான் அங்கே ஒரு பஸ்ஸை அனுப்பி அதுக்கப்புறம் போய் ஏற்கனவே நிறைய ஃப்ளைட் இருக்குனாக்கா வண்டி நின்றுச்சுன்னா வெளியிலேயே அவனுக்கு வந்து இல்லை அவ்வளோதான் நாங்கள் வேலை பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே எங்களால் பார்க்க முடியாது வேலை, அவங்களெல்லாம் போர்டிங் பஸ் தர முடியாது போகணும் தானே வச்சுக்கோங்க. என் டிக்கெட்டும் காலி, மாதம் ரிட்டர்ன் வராதுல. ஆமாம் ரிட்டர்னும் கிடைக்காது, முடிச்சு எல்லாம் அப்பயே முடிஞ்சிடும். ஏதோ இது இந்த பிளாக் கிளாஸ்ல தெரியுதா உங்களுக்கு வண்டி வர்றது? நான் டிக்கெட்டு போட்டோம் அந்த நாய் எனக்கு மேலே பார்க்கிங் போட்டிருக்குல்ல, இப்போ இதில் போனோன்னா இப்போ ட்ராப் ஆகும், ட்ராப் பண்ணிட்டு ஓகே 2 கூட அந்த 2 பேர் பேக் வச்சுட்டு ஷார்ட் தான் போடுறாங்க. இதில் போனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பார்க்கிங்கில் தானே வரும். இல்லை இதில் இப்போ தான் வரும், உனக்கு வரும் டிபார்ச்சராக அரைவிலான. ஸோ இவங்க போகிறது வந்து அரைவில், இது டிபார்ச்சர்னா இந்த பக்கம் போயிடலாம். இதில் போட்டு டிபார்ச்சர் இதுக்கு வந்து ரைட்டு, அரைவில்னா லெஃப்ட்டு. டிபார்ச்சரில் உள்ள போய்ட்டு கண்டினியூ ஸ்ட்ரைக்கில். ஓகே ஆஃப் பண்ணுங்க. இதான் துபாய் ஏர்போர்ட் காமிச்சு இந்த ரெட்டு பட்டு தம்பி